என்ன பேசணும்? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? எந்த மாதிரி? உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கோயிலுக்கு கூட்டு போனீங்கல்ல, நான் அதைத்தான் சொல்றேன். நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, நீ பைரவியோட பொண்ணு கிடையாது, நான் தான் பைரவியோட பையன்னு. நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? ஏதோ புரியாம பேசிட்டு இருந்தீங்க, நானும் சரின்னு இருந்தேன். அத அப்படியே விட வேண்டியதுதானே? கோயிலுக்குலாம் போய் இந்த மாதிரி அசிங்கப்படணுமா? உங்க அப்பா அம்மாக்கு தான் எதுவும் தெரியல, நீயாச்சும் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம்ல. நீயும் ஒன்னும் சொல்லாம அப்படியே கிளம்பி வந்துட்டு ஏன் இப்படி பண்ற? என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம வர? பைரவி அம்மாக்கு புள்ள நான் தான், அவங்க தான் ஏன் அம்மா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. உண்மைக்கு சக்தி அதிகம், அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் புரியும். நான் கால் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தேவி, நான் உள்ள போறேன். குட் மார்னிங் துளசி. குட் மார்னிங் தேவி. துளசி துளசி ஒரு நிமிஷம். என்ன தேவி? ஆமா, ஆபீஸ்ல எப்போதுமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுப்பீங்க, இப்போ எப்படி சேர்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டே வரீங்க? என்ன ஒரே கேபின்ல ரெண்டு பேரும் ஷிஃப்ட் ஆனது இப்படி ராசி ஆயிட்டீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து வேலையை பாரு, வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். என்ன அதிசயமா இருக்கு? அதான் தெரியல. ஹலோ, என்ன அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வராங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கா? ஆமா தேவி, இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணா வந்ததே இல்ல, இன்னைக்கு இப்படி? இதத்தான் நானும் துளசி கிட்ட கேட்டேன். அதுக்கு துளசி என்ன சொன்னாங்க? போய் வேலையை பார்க்க சொன்னாங்க. அப்போ இத பத்தி கேட்காம நாம வேலையை பார்க்கணும். எப்படியோ விஸ்வாஸ் சார் துளசியை திட்டாம இருந்தா அதுவே போதும். வேலையை பாருங்க. வேலையை பார்ப்போம். சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன் விஸ்வா. வாங்க துளசி, உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ். உங்ககிட்ட நியூ வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பத்தி சொன்னேன் இல்லையா? அதோட கிளையண்ட் இவரு தான். அவர் பேரு முத்தையா பொன்னுரங்கம். காஞ்சிபுரத்துல மல்டி காம்ப்ளெக்ஸ்ல டெக்ஸ்டைல் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹோட்டல், பட்டு எக்ஸ்போர்ட்னு ஏகப்பட்ட பிசினஸ். அவர் சன் கார்த்திக்கு கல்யாணம் பண்றதா பேசி முடிச்சுட்டாங்க. பெரிய பிசினஸ் மேன். தான் பையன் வெட்டிங்க கிராண்டா பண்ணணும்னு டிசைட் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணாரு. நானும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க ரெண்டு பேரும் இந்த மேரேஜ எப்படி கிராண்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போறோம்னு ஐடியா பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே சார். விஐபி மேரேஜ், டிவி, நியூஸ் சேனல் கவரேஜ் எல்லாம் இருக்கும். சோ ஐடியா கிராண்டாவும்
கிரியேட்டிவாவும் இருக்கணும். நம்ம கம்பெனியோட பிராண்டை பத்தி நியூஸ் கவர் பண்ணணும். ஓகே? ஓகே சார், கண்டிப்பா பண்ணிடலாம் சார், கிரியேட்டிவா பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் முத்தையா பொன்னுரங்கம் என்னை மீட் பண்ணணும்னு கேட்டாரு. நான் உங்க 2 பேரையும் அனுப்புறதா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் அவரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க 2 பேரும் இப்பவே கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிருங்க. ஈவினிங் அவரை மீட் பண்ணிட்டு அவர் கேட்கற கேள்விக்கு நீங்க கிளவரா ஆன்சர் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நைட்டுக்குள்ள திரும்ப வந்துருங்க. ஓகே சார். துளசி, போகும்போது கிரியேட்டிவா ஏதாவது ஐடியாவை திங்க் பண்ணிட்டே போங்க. அங்க கிளையண்ட்டை மீட் பண்ணும்போது ஏதாவது ஐடியாவோட வந்திருக்கோன்னு தெரிஞ்சா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓகே சார். விஸ்வா, இது ரொம்ப பெரிய ஆர்டர். நீங்க பேசி இம்ப்ரெஸ் பண்றதுல தான் நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கு. நம்மள மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஒப்பீனியனை கேட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே சார், ஆர்டர் கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க இப்பவே கிளம்பினா தான் மீட் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே சார். விஸ்வா, காஞ்சிபுரம் ரீச் ஆன உடனே விசிட்டிங் கார்டுல உள்ள நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் சார். ஓகே. சார், கேப் புக் பண்ணியிருந்தீங்களே, டிரைவர் பேசுகிறேன். லொகேஷன் வந்துட்டேன் சார். ஒரு 5 மினிட்ஸ், நான் கீழே வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். போலாமாண்ணா? சார். துளசி, சார், மீட்டர் பார்த்துங்க. 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்க போங்க. அண்ணா, பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா நிப்பாட்டுங்க. வாட்டர் பாட்டில் வாங்கணும். பக்கத்தில் எதுவும் கடை இருக்காது மேடம். இதுக்கப்புறம் டோல்கேட் தான். அண்ணா, அந்த இளநீ கடையில் நிப்பாட்டுங்க. சரிங்க சார். என்ன பாக்குற? இன்னும் டோல்கேட்டுக்கு 8 கிலோமீட்டர் இருக்கு. அது வரை விக்கிக்கிட்டே வருவியா? இறங்கு. அங்க இருக்கு சார். உங்களுக்கு இளநீ வேணுமாண்ணா? எனக்கு வேணாம் சார், நீங்க சாப்பிட்டு வாங்க. சரிண்ணா. சரி சார். வா. அண்ணா, 2 இளநீ வெட்டுங்க. சரிங்க சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்க.
இருக்கோன்னு கிளையண்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆ. ஹலோ, யாரு? சார் வணக்கம். நான் ஜஸ்ட் லவ் மேட்ரிமோனி ப்ரொடக்ஷன் ஹெட் விஸ்வா பேசுகிறேன். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் சார். அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் கால் பண்ணேன். எஸ் எஸ், உங்க எம்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா, நீங்க எப்ப ரீச் ஆவீங்க? ஒரு 5 o'clock ரீச் ஆகிடுவோம் சார். ஓகே ஓகே. ஆமா, இதுதான் உங்க வாட்ஸ்அப் நம்பரா? எஸ் சார். உங்க நம்பருக்கு என்னோட ஹோட்டல் லொகேஷனை ஷேர் பண்றேன். நீங்க ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போயிடுங்க. என் சம்மந்தியை பார்க்கறதுக்கு பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். நீங்க ஹோட்டலுக்கு வர்றதுக்குள்ள நானும் வந்துடுவேன். வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஓகே? ஓகே சார். என்னாச்சு? பெங்களூர்ல ஒரு சம்மந்தியை பார்க்க போயிருக்காராம். ஹோட்டல் லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லி ம், நம்மளே அங்க போக சொன்னாரு. நாம அங்க போறதுக்குள்ள அவரும் அங்க வந்துடுறேன்னு சொன்னாரு. ம், சரி, ஓகே. இப்ப விக்கல் நின்னுருச்சா? ஆ, நின்னுருச்சு. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். சரிங்க சார். தேங்க்ஸ்ண்ணா. வரோம். வாங்கம்மா. லொகேஷன் அனுப்பிச்சிட்டாரு. போலாமா? ம், போலாம். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ம், கண்டிப்பா உங்க பிரச்சனை முடிஞ்சிரும். ரொம்ப சந்தோஷமா. போயிட்டு வாங்க. ம். வணக்கம்மா. உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி அம்மாவையும் மகளையும் கோயில் கூட்டிட்டு போனீங்களா? அந்த அம்மா தன்னோட மகளை ஏத்துக்கிட்டாங்களா? கோவிலுக்கு போனோம். கோவில்ல சொன்னதெல்லாம் செஞ்சோம். ஆனா அந்த சாமி எங்களை கைவிட்டுருச்சுமா. எங்களோட நம்பிக்கையை பொய்யாக்கிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, சாமி பொய் சொல்லிருச்சு. நேர்ல குழந்தைய மாத்தின எங்களை வச்சுக்கிட்டே குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு பொங்கல் மூலமா பொய் சொல்லிருச்சு. சாமி இந்த மாதிரி பொய் சொன்னா நாங்க எங்கம்மா போறது? யார்கிட்ட எங்க பிரச்சனைய சொல்லி தீர்வு கேக்குறது? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க நடந்ததுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தாய்க்கும் மகளுக்கும் உறவு இல்லைன்னு சொன்னது கடவுளோட கட்டளையும் இல்லை. பொங்கல் சிவப்பு கலர்ல பொங்குச்சே, அது எப்படி கடவுளோட கட்டளை இல்லாம நடக்கும்? நான் தான் சொல்றேனே, பொங்கல் சிவப்பு கலர்ல பொங்குனது அது கடவுளால இல்ல, அது மனித சூழ்ச்சியால. அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணிதான் பொங்கலை சிவப்பு கலர்ல பொங்க வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க செஞ்ச இழு செயலுக்கான தண்டனைய சீக்கிரமே அந்த கடவுளே அவங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, அந்த தாயையும் மகளையும் கண்டிப்பா அம்மன் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. அம்மா,
நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான், கண்டிப்பா நடக்கும். சூரியன் மாதிரி அதை யாராலையும் மறைக்க முடியாது. நான் சொல்றேன், பிரச்சனைன்னு திருவண்ணாமலைக்கு போனீங்கல்ல, அதுக்கான தீர்வு அந்த சாமி மூலமாவே கிடைக்கும். இத தெய்வ வாக்கா நினைச்சு தைரியமா போங்க. உங்களோட இந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஆமாமா, குழப்பத்தோட வந்தோம். இப்ப குழப்பம் தீந்து இங்கிருந்து போறோம். ரொம்ப நன்றிமா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, கடவுள் நல்ல வழியை காட்டுவார். தட்டில் வச்சிரு. நாங்க வரோமா? அண்ணா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இந்த வந்துடுறோம். சரிங்க சார். வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நாங்க ஜஸ்லோ மேட்ரிமோனில இருந்து வரோம். மிஸ்டர் முத்தையா பொன்னுரங்கம் எங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. நீங்க வருவீங்க, ரிசீவ் பண்ணுன்னு சார் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. லாபிக்கு 2 காஃபி எடுத்துட்டு வாங்க. ப்ளீஸ் வாங்க. இங்க வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே. மேடம் காஃபி. தேங்க்யூ. சார் காஃபி சார். தேங்க்யூ. வெல்கம் சார். விஸ்வா, டைம் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன். போன் எடுக்கல.